தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் மாறி பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் மாறி பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்கள் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தம், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். திரும்பவும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியாக ஒரு முறை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சங்கீதம் 91 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இன்றைக்கு சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுவோம். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அதான் அந்த பாடல் சொல்லுது. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ரொம்ப மோசமான சூழ்நிலைகளூடாய் ஒருவேளை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். பயங்கரமான நெருக்கடியின் ஊடாய் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம்.
ஆனால் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மளை விடுதலை ஆக்குவார், நம்மை கனப்படுத்துவார். இன்றைக்கு எண்ணி பார்ப்போம், அவர் நம்மை காக்கிற தேவன். வெறும் சரீர பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மை காக்கிற தேவன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இப்பேற்பட்ட வாக்கு தத்துவத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. ஒருவேளை சரீரத்தை காக்கிறேன்னு அவன் சொல்லலாம், ஆனால் ஆத்துமாவை யார் காக்கிறது? கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அவர் முழு மனுஷனையும் காக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நோக்கி பார்ப்போம், அவர் நம்மை காக்கிறவர். அவர் நம்முடைய அடைக்கல பாறையாய் இருக்கிறார். அவர் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை. அவரை நம்பலாம். ஆபத்துகள் வரும்போது நாம் பயப்படுகிற நாளிலே அவரை நம்பலாம். இன்றைக்கு நம்பிக்கையை அவர் மீது வைப்போம். அவரே நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தாளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். பாதையில் தூக்கி சென்றி, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி. கரடான பாதையில் தூக்கி சென்றி, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே,
நேரத்தில் வாய்த்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி நேரத்தில் வாய்த்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த நாதரவே, இந்த நடைக்கலமே, இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா
தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா
மறைவில் இருப்போம் வல்லவரின் நிழல் உன்னத மறைவில் இருப்போம் வல்லவரின் நிழலில் சுகமாக தங்கிடுவார். செட்டைகள் என் தஞ்சம் மூடுவார் என்றும் என்னை தம் செட்டைகளா எந்த கேடகம் அவரின் வார்த்தை. வாரே வேடரின் மாலைக்கு என் கால்களை தப்புவி வாரே வேடரின் கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காத்திடுவார். பாக்கத்தில் 1000 10,000 பேர் விழுந்தாலும் இந்த கண்களால் மட்டுமே கண்டிடுவேன் கூடார நான் கர்த்தரை நோக்கி
சொல்லுவே. நாம் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, எங்களுடைய தேவன். நாங்கள் நம்பி இருக்கிறவர், உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறவராயிருக்கிறீர். சரீரத்தை மட்டுமல்ல, அதற்கு மேலாக எங்களுடைய ஆத்துமாவை காக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி செய்வீர் என்கிற நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் என்ன எங்களுக்கு எதிராக வந்தாலும் அதை மேற்கொள்வோம், அதை ஜெயிப்போம், அதை தாண்டுவோம், பத்திரமாக போய் சேருவோம். ஏனென்றால் நீர் எங்களை காக்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த பாக்கியம் ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே இருக்கிறோம், உம்முடைய நிழலிலே இருக்கிறோம். நாங்கள் எதை கண்டும் பயப்படுவதில்லை, தீங்கை கண்டு பயப்படுவதில்லை. நீர் எங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறீர், எங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறீர், எங்களை கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். இன்றைக்கு உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது. தொடர்ந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.